Hi student, this is Silam Max Tuition 11th standard example 4.69. By the principle of mathematical induction, then prove that for n belongs to natural number cos alpha plus beta plus cos of alpha plus 2 beta plus up to cos of alpha plus n minus 1 into beta is equal to cos of alpha plus n minus 1 into beta divided by 2 into sin of n beta divided by 2 by sin beta by 2. ஸோ இந்த சம்மை நம்ம ஒரு 3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு கிவன் நம்ம p ஆஃப் என்னன்னு எடுத்துக்கணும். ஆஃப்டர் n is equal to 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபைனலி p ஆஃப் 1 is ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் 2 இங்கே n is equal to k ரீப்ளேஸ் பண்ணணும். எனவே p of k is ட்ரூன்னு நமக்கு டெரிவேட்டிவ் கிடைக்கும். ஸோ டு ப்ரூவ் p of k plus 1 is ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது ப்ரூவ் பண்ணிட்டோன்னா ஸ்டெப் 3ல நமக்கு p of n is ட்ரூன்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நிறைய சம் நம்ம சால்வ் பண்ணதுனால ஸோ நான் சிம்பிளாகவே இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி சொல்யூஷன் ஃபஸ்ட் சி த கிவன் இந்த என்டையர் ஃபங்க்ஷனை p of n நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப்டர் n is equal to 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் n is equal to 1. சி நான் அங்கே டைட்டில் கொடுத்துட்றேன். இது ஸ்டெப் 1. இப்போது நான் 1 ரீப்ளேஸ் பண்ணேன்னா ஸோ இந்த என்டையர் எக்ஸ்ப்ரெஷனை p of n எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் லாஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் n minus 1 into beta. ஓகே, ஸோ இப்போ நான் 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ p of 1 is equal to cos of alpha minus 1 minus 1 0. ஸோ இந்த என்டையர் டேர்மும் 0 கிடைச்சிடும். ஃபைனலி cos ஆல்பான்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ரைட் சைடை நான் p of n எடுக்கிறேன். ஸோ p of n is equal to cos of alpha plus n minus 1 into beta by 2 into sin of n beta by 2 by sin beta by 2. ஓகே, சி இங்கே என்னுக்கு நான் 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ p of 1 is equal to cos of இங்கே ஆல்பா ப்ளஸ் இங்கே 1 அப்ளை பண்ணேன்னா இந்த என்டையர் டேர்மும் எனக்கு 0 ஆகிடும் இன்ட்டு இங்கே சைன் ஆஃப் இங்கே 1 அப்ளை பண்ணால் ஜஸ்ட் பீட்டா பை 2 கிடைக்கும் டிவைடட் பை இங்கே sin பீட்டா பை 2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போது p of 1 p of 1. ஸோ p of 1க்கு லெஃப்ட் சைடில் நமக்கு cos ஆல்ஃபான்னு கிடைச்சிது. ரைட் சைடில் cos ஆல்பா இன்ட்டு sin பீட்டா பை 2 இது டோட்டலாக ஹோல் டிவைடட் பை sin பீட்டா பை 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டெரிவேட்டிவ் கம்ப்ளீட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இங்கே p of 1 is true. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போது ஸ்டெப் 2ல let us assume இங்கே புட் n is equal to kன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். சி நான் இங்கே டோட்டலாக இந்த என்டையர் வேல்யூக்குமே நான் k ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே p of k is cos alpha plus beta plus cos of alpha plus 2 beta plus up to plus இங்கே cos of alpha plus k minus 1. ஸோ இந்த பிளேஸில் k ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இங்கே beta is equal to cos of alpha plus k minus 1 into beta divided by 2 into sin of k beta by 2 divided by sin beta by 2. சி எந்த ஒரு சேஞ்சஸும் இங்கே நடக்கலை. k அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் வேரியபிள் மட்டும் n to k சேஞ்ச் ஆகிருக்கு. தேர்ஃபோர் இங்கே p of k is true. ஸோ ஒன்ஸ் நம்ம p of k is ட்ரூன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், ஸோ ஃபைன் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்து 2 ப்ரூவ் p of k plus 1 is
ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, எனிவே இங்கே டு ப்ரூவ் p of k plus 1 is ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த பிளேஸில் நான் k plus 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். is இங்கே cos alpha plus cos of alpha plus beta plus cos of alpha plus 2 beta plus up to இங்கே plus cos of alpha plus இங்கே k பிளேஸில் நம்ம k plus 1 ரீப்ளேஸ் பண்ணோம்னா k plus 1 minus 1 into beta கிடைக்கும் is equal to இங்கே cos of alpha plus இங்கே k plus 1 and இந்த minus 1 into beta divided by 2 into இங்கே sin of k plus 1 beta by 2 divided by sin beta. ஓகே, இப்போ இங்கே இந்த plus 1 minus 1 cancel, plus 1 minus 1 cancel. இப்போ இது இந்த என்டர் டேர்ம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா cos of alpha plus k பீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு ப்ரிசிடிங் வேல்யூ, இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் cos of alpha plus k இந்த டேர்ம்லேருந்து ஒரு டேர்ம் முன்னாடி இருக்கும். அப்போ k minus 1 into beta. ஓகே, ஸோ இப்போது இந்த டேர்ம் இந்த பிளேஸில் இருக்கும். இந்த என்டையர் டேர்முக்கு நமக்கு வேல்யூ பார்த்தோம்னா இங்கே இருக்குது. இதுதான் pkக்கான வேல்யூ. இங்கே பாருங்கள், இது cos of alpha plus k minus 1 into beta. நமக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு. அப்போது இந்த cos alpha 2 இந்த லாஸ்ட் டேர்மை விட்டுட்டு ரிமைனிங் இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம இந்த டோட்டல் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுறேன். cos of alpha plus k minus 1 into beta by 2 into sin of k beta by 2 divided by sin beta by 2. இது வரைக்கும் நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ரிமைனிங் இந்த டேர்ம் இது ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் இங்கே cos of alpha ப்ளஸ் இந்த ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் k பீட்டான்னு இருக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடில் நமக்கு cos of alpha ப்ளஸ் இங்கே ஜஸ்ட் k பீட்டா டிவைட் பை 2ன்னு இருக்கும் இன்ட்டு இங்கே sin of k plus 1 beta by 2 divided by sin beta by 2. ஆக்சுவலி இங்கே 2 வரணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட்டு நான் இந்த டோட்டல் டேர்ம் இதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த டோட்டல் டேர்ம் தான் LHS. இதை எடுத்து நான் இங்கே இருக்கிற RHSஸை நான் டெரிவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இது LHS. ஃபஸ்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே cos of alpha ப்ளஸ் இப்போது இந்த கேவால் நான் உள்ளே மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்படி மல்டிபிள் பண்ணனா எனக்கு பீட்டாவால் உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது k பீட்டா மைனஸ் பீட்டா இங்கே டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும் இன்ட்டு இப்போது இந்த சைன் k பீட்டா பை 2 ஆசிட்டிஸ் இருக்கும். இது ரெண்டுமே ப்ராடக்டில் இருக்கிறதுனால நான் டோட்டலாக டிவைடட் பை சைன் பீட்டா பை 2ன்னு காப்பி பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த cos ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா. இதுதான் நமக்கு p ஆஃப் k ப்ளஸ் 1க்கான வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே நான் லெஃப்ட் சைடில் இங்கே p ஆஃப் k ப்ளஸ் 1ன்னு எடுத்து சால்வ் பண்ணுறேன். எனக்கு ரைட் சைடில் இந்த டெரிவேட்டிவ் கிடைக்குதான்னு செக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நான் LCM எடுக்கிறேன். அப்போது எனக்கு இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் ஆசிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆல்பா ப்ளஸ் இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். k பீட்டா பை 2 மைனஸ் பீட்டா பை 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் இன்ட்டு இங்கே சைன் k பீட்டா பை 2 ஆசிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த டேர்ம் இங்கே மல்டிபிள் ஆகும்போது நமக்கு காஸ் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா இன்ட்டு சைன் பீட்டா பை 2ன்னு கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இந்த சைன் பீட்டா பை 2 ஆசிட்டிஸ் இருக்குது டினாமினேட்டரில். ஓகே, இப்போது இந்த டோட்டலாக இந்த டேர்மை மட்டும் இப்போ அந்த என்டையர் டேர்மை
இது ஃபுல்லாக நம்ம இப்போது ஏன்னு டினோட் பண்ணலாம், இதை பின்னு டினோட் பண்ணலாம். அப்போது நமக்கு இங்கே கிடைக்கிற ஐடென்டிட்டி cos A sin Bன்னு கிடைக்கும். வினோ நம்ம ப்ரீவியஸ் யூனிட்டில் பார்த்துருக்கோம். cos A sin Bனா 1/2 இன்ட்டு sin ஆஃப் A ப்ளஸ் B மைனஸ் sin ஆஃப் A மைனஸ் B. ஓகே, இந்த ஐடென்டிட்டி எங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 1/2 புட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே sin ஆஃப் ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூ ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா பை 2 மைனஸ் பீட்டா பை 2, பிக்கான வேல்யூ ஆட் பண்ணணும் ப்ளஸ் கே பீட்டா பை 2. ஆஃப்டர் மைனஸ் சைன் ஆஃப் இங்கே ஏ மைனஸ் பி, ஸோ இங்கே ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா பை 2 மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் கே பீட்டா பை 2. ஒரு ஸ்டெப் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போது ப்ளஸ் அப்ளை பண்ணிடலாம். இதோட ப்ராக்கெட் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ளஸ் பார் ப்ளஸ் இங்கே காஸ் ஏ இன்ட்டு சைன் பி சேம் ஸ்டெப் தான். அப்போ இங்கே 1/2 இன்ட்டு இப்போது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, இங்கே சைன் ஆஃப் ஏக்கான வேல்யூ ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா ப்ளஸ் பிக்கான வேல்யூ பீட்டா பை 2 மைனஸ் சைன் ஆஃப் A minus B. ஸோ இங்கே ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா மைனஸ் பீட்டா பை 2. ஓகே, ஸோ ஹோல் டிவைடட் பை நமக்கு சைன் பீட்டா பை 2ன்னு இருக்குது. ஓகே, இங்கே இந்த கே பீட்டா பை 2 கே பீட்டா பை 2 இட் இஸ் கால்டு ஆஃப் கேபி கே பீட்டான்னு மீனிங். இது டோட்டலாக நமக்கு 1 கே பீட்டாவாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஆஃப்டர் கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ப்ளஸ் கே பீட்டா பை 2 மைனஸ் கே பீட்டா பை 2 இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இப்போ இந்த 2 டேர்மில் இருந்து நான் 1/2 காமனாக எடுத்துடுறேன். அண்ட் இது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இதையும் நான் காமனாக எக்ஸ்டர்னல் எடுத்துடுறேன். அப்போ சைன் பீட்டா பை 2ன்னு இருக்கும். ஸோ ரிமைனிங் ஸ்டெப் இங்கே சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா அண்ட் இங்கே மைனஸ் பீட்டா பை 2ன்னு இருக்கும். அடுத்து மைனஸ் சைன் இன்ட்டு இங்கே ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2ன்னு இருக்கும். ப்ளஸ் இப்போது இந்த ஸ்டெப்பில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஆஸ் இட் இஸ் என்னவோ அது அப்படியே இருக்கும். ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2. ஓகே, ஃபைனலி இந்த ஸ்டெப்லையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. மைனஸ் சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா மைனஸ் பீட்டா பை 2. ஓகே, இப்போது சைன் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா மைனஸ் பீட்டா பை 2 இந்த டேர்ம் அப்படியே இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு 0 ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் பீட்டா பை 2. இப்போது இது நெகட்டிவ் டேர்ம், இது பாசிட்டிவ் டேர்ம். நான் இங்கே பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2 மைனஸ் சைன் ஆஃப் இங்கே ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2. ஓகே, ஒன் செகண்ட் மறுபடியும் நாம் இப்போது இந்த என்டையர் டேர்மு ஏ, இந்த என்டையர் டேர்மை நான் பியை சூஸ் பண்ணேன்னா எனக்கு சைன் ஏ மைனஸ் சைன் பி இந்த ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இதுக்கான ஃபார்மேஷன் நம்ம 3rd யூனிட்டில் பார்த்துருக்கோம். ஸோ 2 வேல்யூ சைனில் 2 வேல்யூ இங்கே நெகட்டிவில் இருந்ததுன்னா 2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2 சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை 2. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நான் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கிறேன். 2 சைன் ஆஃப் பீட்டா பை 2 இன்ட்டு இந்த பிளேஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2. இங்கே ஏக்கான வேல்யூ ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2 ப்ளஸ் இங்கே ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2 என்டையர் டேர்ம் ஹோல் டிவைடட் பை 2. ஓகே, அண்ட் இங்கே சைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி பை 2. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 2. இங்கே 2 ஸ்டெப் வரும், நான் அதனால் மைனஸ் டைரெக்டாக கொண்டு போகிறேன். இங்கே மைனஸ் ஆல்பா, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் பீட்டா பை 2வாக சேஞ்ச் ஆகிடும். ஹோல் டிவைடட் பை 2. ஓகே, இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ப்ளஸ் ஆல்பா மைனஸ் ஆல்பா கேன்சல்.
இங்கே beta by 2 cancel and இங்கே 2 will cancel, remaining we get இங்கே 1 by sin beta by 2 into இங்கே cos of, இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 2 alpha plus இங்கே k beta by 2 இருக்கு into sin of இங்கே k beta plus beta by 2 இங்கே whole divided by இங்கே beta by 2 it is half beta நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல் பீட்டாவாக கிடைக்கும் divided by 2. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நான் டெரிவேட்டிவ்க்காக இதுதான் நமக்கு டெரிவேட்டிவ், ரைட் சைடுக்கான டெரிவேட்டிவ். எனக்கு இங்கே 2 ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா பை 2 இருக்குது, பட் இங்கே ஜஸ்ட் ஆல்பா இருக்குது. ஸோ தட்ஸ் வை நான் ஃபஸ்ட் பார்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே 1 by sin beta by 2 as it is காப்பி பண்ணிவிட்டு இந்த cos ஆஃப் இந்த டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். அப்போது 2 ஆல்பா பை 2 ப்ளஸ் கே பீட்டா பை 2ன்னு கிடைக்கும் இன்ட்டு சைன் ஆஃப் இங்கே இதையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். நோ, இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக நான் பீட்டா எடுத்துடுறேன். அப்போ நான் பீட்டா எடுத்துட்டேன்னா எனக்கு கே ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ்டர்னலில் பீட்டா இருக்கும் பை 2ன்னு இருக்கும். ஓகே, இங்கே இந்த டேர்ம் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா பை 2ன்னு இருக்குது. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஸ்டெப்பே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நமக்கு கிடைச்சிருச்சு காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் கே பீட்டா பை 2 இது மல்டிபிள் தான் இன்ட்டு சைன் ஆஃப் கே ப்ளஸ் 1 இங்கே இன்ட்டு பீட்டா பை 2 இது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இங்கே டிவைடட் பை சைன் ஆஃப் பீட்டா பை 2ன்னு எழுதிடலாம். ஓகே, நாம் லெஃப்ட் சைடு எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம், நமக்கு ரைட் சைடுக்கான வேல்யூ டிஃபைன்ட் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ஓகே, நமக்கு காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் அப் டு ப்ளஸ் காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் n minus 1 into beta is equal to நமக்கு காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் n minus 1 into beta by 2 into sin of n beta by 2 divided by sin beta. Okay, thank you.